So, ஏங்கி பரரூபம். ஏங்கு பிரத்யாகாரம். ஏங்க பிரத்யாகாரம்னா ஏ அண்ட் ஓ. ஓகே, ஏங்கி. அப்போ ஏங்கி இஸ் த சப்தமி. அப்படி வச்சுண்டு ஏங்குல அப்போ பரரூபம். So, ஏங் has got 2 letters. ஓகே, அப்போ அதுக்கு வந்து என்ன வரும்னா உபசர்க்கம். அது ஏங்கி பரரூபம்னா அதுக்கு எப்படின்னா அதோட விருத்தி என்னன்னா விதி சூத்திரம் ஆத் உபசர்காத் தாத்தௌ பூர்வ பரையோகோ ஏகஹ சம்ஹிதாயாம். ஓகே, ஆனா பரரூபம் தான். சோ when one avarna ending உபசர்கா, see உபசர்க்கம்ங்கிறது கரெக்ட். ஆனா அந்த உபசர்கா வந்து will begin with an end with an அகார. ஏன்னா ஆத், see the sutram vritti says ஆத் உபசர்காத் தாத்தௌ பூர்வ பரையோகோ ஏகஹ சம்ஹிதாயாம். ஏங்கி பரரூபம். அப்ப ஏங்கிங்கிறது சப்தமியில இருக்கு. ஓகே, சோ ஆத் வந்து ஆத்துங்கிறது அகாரத்தோட பஞ்சமி. சோ பஞ்சமி இருந்ததுன்னா இட் வில் கம் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே, தஸ்மாத் இத்தி எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். நிமித்தம் வந்து பஞ்சமியா இருந்தானா தஸ்மாத் இத்தி உத்தரஸ்ய, அதுக்கு அப்புறமா உள்ளது. அப்புறம் சப்தமியா இருந்ததுன்னா தஸ்மின் இத்தி நிர்திஷ்டே பூர்வஸ்ய. ஓகே, அப்போ தஸ்மின் இத்தி நிர்திஷ்டே பூர்வஸ்ய அப்படின்னா இப்ப ஏங்கி இஸ் சப்தமி. நல்லா பாருங்க, ஏங்கி இஸ் சப்தமி. பரரூபம் அப்போ ஆத் உபசர்காத். அப்போ ஆகாரத்துல ஆரம்பி எண்டார உபசர்க்கத்தோடு ஒரு தாத்து. ஓகே, அதுக்கு வந்து பின்னாடி வர்றது வந்து ஏங்க அக்ஷரமா இருந்ததுன்னா சோ அகாரத்துல எண்டார ஒரு உபசர்க்கம். ஆமா, அப்படிதான் எடுத்துக்கணும். உபசர்க்கம் பின்னாடி வந்து when avarna ending upasarga is followed by ஏங் beginning. ஓகே, ஏங்ல ஆரம்பிக்கிறது. ஏங்ல ஆரம்பிக்கிறது என்னது? தாத்து. ஏங்ல தாத்து should begin in one ஏங் letter. ஏல ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஓல ஆரம்பிக்கணும். அப்போ பூர்வ பரையோகோ என்ன வரும்? ஆதேசம் பரரூபம். பரரூபம் இஸ் பிரதமா விபக்தி. சோ அதுதான் ஆதேசம். ஓகே, அப்போ இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? பார்த்தோம். பிளஸ் ஏஜத்தே அப்படின்னு பார்த்தோம். சோ பிளஸ் ஏஜத்தே. வந்து என்னது? இட் இஸ் an akara ending உபசர்கா. இட் இஸ் இஸ் an உபசர்கா இல்லையா? முதல் உபசர்காவே நம்மளுக்கு 22ல ஃபர்ஸ்ட் பரா பசம் உப துருஸ் எல்லாம் வருமே. அப்போ வந்து எண்டிங் உபசர்க்கம். அப்போ that is followed by ஏஜ் தாத்து. சோ ஏஜத்தே அப்படின்னு பிரதமா விபக்தி, பிரதம புருஷ ஏகவச்சனம் ஏஜத்தே. சோ பிளஸ் ஏஜத்தேல என்ன வரணும்? நியாயமா வந்து வரணும்னா இட் ஹஸ் டு அகாரா பிளஸ் ஏகாரா வில் பி ஐகாரா. கரெக்டா? நம்மளுக்கு விருத்தி ரேச்சி அந்த சூத்திரப்படி முதல்ல வந்து அகாரா பிளஸ் எனிதிங் வில் பி குணம். குணத்தோட அப்பவாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகெயின் ஐ ரிப்பீட், வாட் இஸ் த விதி இஸ் உத்சர்கா. இன் சான்ஸ்கிரிட் it is known as utsarga. Utsarga is the rule. Apavada means exception. Okay, so in the rendu technical terms please keep in mind utsarga apavada. so utsarga enna solradhu? ஆத் குணஹ. அப்ப ஆத் குணஹ என்ன வரும்? அகாரத்துக்கு அப்புறமா எனி அச்சி பரே என்ன அச்சு வேணாலும் இருக்கலாம். பட் என்ன ஆயிடுறது? விருத்தி ரேச்சி வரும்பொழுது அந்த அகாரத்துக்கு அப்புறமா 8 லெட்டர்ஸ்
What are the H letters? A, O, I, O. Either follow pannina, there will be vriddhi. Okay. So, Ad Gunaha Sutratukku Apavadam dhan vriddhi rechiye. Are you able to get me? புரியுறதா இந்த பாயிண்ட்? ஆத் குணஹால என்ன இருக்கு? அகாரத்துக்கு அப்புறமா வந்து if it is followed by akara followed by achi pare, what is the guna? What are the guna letters? A, E will become A, U will become O, R will become R, and L will become Al. Correct? இது குணா. பட் அவ என்ன சூத்திரத்துல என்ன சொல்லிருக்கா? அச்சி பரேன்னு சொல்லிட்டா. சோ அச்சுதான் இருக்கணும். அப்ப அச்சுனா all the swaraksharams. என்னம்மா சொல்ற? Uma Chandrasekhar madam, can you please mute? So akara plus ach, another any ach. Okay, asavarana ach. ஏன் அசவரண ஆச்சுன்னு சொல்றோம்னா ஆ பிளஸ் ஆ வந்துடுத்துன்னா சவரண தீர்க்கம் வந்துரும் அங்க. அதனாலதான் அசவரண அச்சு. இப்ப அசவரண அச்சு தானே ஏ. அப்ப ஆ பிளஸ் ஏ வரும்போது என்ன ஆயிடுறது? அடுத்து விருத்தி ரேச்சின்னு வந்துடுறது. சோ விருத்தி ரேச்சி இஸ் அன் அப்பவாதம் டு குணா. இப்போ இந்த விருத்தி ரேச்சிக்கும் ஒரு அப்பவாதம். ஓகே, இப்ப ஆ பிளஸ் ஏ வந்து ஐன்னு போட்டோம். ஆனா இந்த கண்டிஷன்ஸ் என்ன? நிமித்தம் என்ன? இங்க நிமித்தம் எப்படி வருது? அங்க ஏங்கு மட்டும்தான், நாட் ஃபார் ஃபுல் ஏஜ். ஐக்கு கிடையாது, அவுக்கு கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஏங்கி பரரூபம். அப்ப எப்படி வருது? அண்ட் முன்னாடி என்ன இருக்கணும்? அகாரா எண்டிங், நோ நாட் எனி அகாரா, அகாரா எண்டிங் உபசர்கா. அகாரா ஹ்ரஸ்வ அகாரா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் தீர்க்க. ஹ்ரஸ்வ அகாரா எண்டிங் உபசர்கா. அப்போ உபசர்காக்கு பின்னாடி what should be there? There should be a dhatu. Okay, the dhatu should begin with what? Yang letter. What is the yang letter? A or O. If an upasarga ending in akara is followed by ekara or okara beginning dhatu, then what will be the rupam? A plus A என்ன ஆகும்? ஐ ஆகும். A plus O என்ன ஆகும்? ஔ ஆகும். விருத்தி ரேச்சிப்படி. ஆனா இந்த ஏங்குக்கு விருத்தி ரேச்சிக்கு அப்பவாதமா வருதுதான் ஏங்கி பரரூபம், பரரூப சந்தி. அப்ப இந்த பரரூபத்துல என்ன வரும்? பரத்துல இருக்கிற ரூபம். பரம் மீன்ஸ் வாட்? பூர்வ வர்ண பரவர்ண. நம்ம படிச்சிருக்கோம் சந்தியில. லெஃப்ட்ல இருக்கிறது பூர்வ வர்ணா, ரைட்ல இருக்கிறது பரவர்ணா. சோ இங்க என்ன ரெண்டு கண்டிஷன்? லெஃப்ட்ல இருக்கிற பூர்வ வர்ணத்துல உபசர்க்கமா இருக்கணும். உபசர்க்கம் ஆல்சோ ஹவு இட் ஷுட் பி? இட் ஷுட் எண்ட் இன் அன் ஹ்ரஸ்வ அகாரா. சோ நம்மளுக்கு என்ன வரும்? பிர, உப அதெல்லாம் வரும். ஓகே, அவ அத மாதிரி எல்லாம் வரும். ஆனா இங்க என்னவா இருக்கணும்? இங்க வந்து தாத்துவா இருக்கணும். அந்த தாத்து எதுல ஆரம்பிக்கணும்? ஏகாரா ஆர் ஓகாரா, ஏங் லெட்டர்ஸ் ஒன்லி. அண்ட் வாட் வில் பி த ரூபம்? த பரரூபம். அப்போ பிர பிளஸ் ஏஜத்தே. இப்போ பிர பிளஸ் ஏஜத்தேனா என்ன? பு பிளஸ் ரேஃபா பிளஸ் அகாரா. கரெக்டா? மூணு லெட்டர்ஸ் இருக்கிறதுல பு ரு, not ru, it is refa, and then akara. So pra, so harasva akara. Ejatela it is starting with a, so it is an ஏங் letter. இப்ப இந்த ஆவும் ஏவும் சேர்ந்தா என்னவா வரும்? ஏங்கி பரரூபம். சோ பரரூபம் தான் வரும். அப்ப பரரூபத்துல என்ன இருக்கு? ஏஜத்தேன்னு இருக்கு. அப்போ அந்த பிரா வந்து அப்படியே எடுத்துக்கணும். அப்போ pra plus ejate will not become praijate, it will become prejate only. Okay, இதுதான் ஏங்கி பரரூபம்.
அதே மாதிரிதான் உப்ப பிளஸ் ஓஷதி. பிரேஜத்தேனா டு ஷைன். The dhatu is praj deeptau. Okay, 1a அது. So to shine. அடுத்தது upa plus oshati. Upa is again the ukara, pakara, akara. Hrasva akara ending upasarga. Then the dhatu beginning with osh. So it is wush actually. Wush dahe. Okay, so wush is the dhatu. அது நம்மளுக்கு குண ஆகி ஓஷத்தின்னு வருது. ஏன்னா ஷப்பு போடும் பொழுது அது வந்து ஓஷத்தி. ஷப் பிரிங்ஸ் இன் குணா. நம்ம அது படிச்சிருப்போம், ஆனா நம்ம மறந்துருப்போம். ஸோ உப்பு பிளஸ் ஓ பிளஸ் ஷத்தி. ஸோ உப்போ ஷத்தி. ஸோ த ஹியர் ஆல்சோ இட் டேக்ஸ் த ஏங்கி பரரூபம். ஆனா நம்ம முன்னாடி இங்க படிச்சோம் ஏத் ஏதத் யூட்சு அப்படின்னு ஒரு இது படிச்சோம். ஏத் ஏதத் யூட்சு அப்படின்னு ஒரு சூத்திரம் படிச்சோம். அதுல என்ன வருது? ஏத்தி. அது வந்து என்ன? இன் தாத்துவோட ரூபம் ஏத்தி. அப்போ ஏதத்தி ஏதத்தே. ஏது இது ஆத்மனை பத்தி, அதனால ஏதத்தே. ஆனா அந்த இடத்துல பாருங்க, நியாயமா நம்மளுக்கு என்ன வரணும்? ஏங்கி பரரூபம்னு வரணும். ஆனா அங்க வந்து தேர் டூ எக்ஸெப்ஷன்ஸ். இன் கதவ் தாத்தவுல ஏத்தி வரும்பொழுது அந்த ஏத் ஏதத் ஏதத் யூட்சு அந்த சூத்திரப்படி ஏத்தி will take the vriddhi. Okay, and edati edate will not become predate, it will become praidate. Anga vriddhi varudhu. So vriddhi here it is an apavadam to yengi pararupam. புரியுதாமா? புரியுது மாதா. இதுல ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மட்டும். இந்த அப்பவாதம்னு வரும்போது நித்தியம் அப்பவாதம் தான் இல்லையா? அங்க விகல்பமாலாம் ஒண்ணு வராது. விகல்பம் கிடையாது. அப்பவாதம் நித்தியம் அப்பவாதம் தான். அப்பவாதம் ஒன்லி. ஆமா, எப்ப வந்தாலும் அப்படிதான் பண்ணணும் அது. ரைட். அப்பவாதம். ஓகே மாதா. ஓகே. அதுக்கு தான் நான் சொன்னேன் வாட் இஸ் உத்சர்க அண்ட் வாட் இஸ் அப்பவாத. உத்சர்க அப்படின்னா இட் இஸ் தி விதி, ரூல், நியமம். விதினா என்ன? நியம், விதி. விதி அது விதினா ரூல். ஓகே. அதுக்கு அப்பவாதமா வருதுதான் அப்பவாதம். அப்போ உத்சர்க. ஓகே மாதா. ஓகே. சோ இதுதான் ஏங்கி பரரூபம். ஓகே. இதுக்கு அடுத்த ஒரு சூத்திரம் இருக்கு 1.1.64. All of you have your books or you want me to share? What is the next sutram? Achontyadi ti. அதுதானே அடுத்த சூத்திரம் இல்லையா? ஆமா மாதா, அச்சோன்யாதி டி. Okay. I don't know how many of them have the book and how many of you don't have the book. இல்லாதவா மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க மாதா. நாங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். யார் இல்லையா வா சொல்லலாம். ஓகே. அச்சோன்த்யாதி டி இருக்கு மாதா, புக் இருக்கு. ஏங்கி பரரூபம் இதுதான் பார்த்தோம். பிரேஜத்தே உபோஷத்தி பார்த்தோம். அடுத்த சூத்திரம் நான் சூத்திரத்தை சொல்லிட்டு அப்புறமா I will come out because I think I'll have to write and show you how this comes அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அச்சோன்த்யாதி டி. I remember நம்ம வந்து ஒரு தடவை I remember once teaching this T Sanya in our class. ஒரு தடவை முன்னாடி நம்ம இந்த டெரிவேட்டிவ்ஸ் பண்ணும் பொழுதே நான் வந்து டி சங்யா ஒரு தடவை சொல்லி இருக்கேன். பட் கண்டிப்பா எவ்வளவு பேருக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நவ் we are doing it with the சூத்திரம். ஓகே. இப்போ அச்சோன்த்யாதி டி. இப்ப டீங்கிறது ஒரு சங்யா. ஓகே. எப்பொழுதுமே இந்த 1164 இந்த சூத்திரம் நம்பர் இஸ் 1164. எப்பொழுதுமே இந்த முதல் இதுல வர்றது எல்லாமே சன்யா சூத்திரமா இருக்கும், இல்லைன்னா பரிபாஷா சூத்திரமா இருக்கும்.
ஓகே, இந்த ரெண்டும் தான் யூஸ்வலி இட் வில் கம் இன் ஒன். சங்யா வந்து 1வது சாப்டர்ல தான் வரும். So that is the way it goes. So let us just take this first. I will first show you what is tea. Tea அப்படிங்கிறது இட்ஸ் a name. இப்ப எப்படி உங்களுக்கு எனக்கு கோமதிங்கிற நேம் இருக்கு, உங்களுக்கு ஒரு நேம் இருக்கோ அந்த மாதிரி வியாக்கரணத்துல டீங்கிறது இட்ஸ் a நேம். ஓகே, அப்ப இந்த டீனா என்னது? ஓகே, அதாவது the last vowel, 1 minute, yeah, last vowel we have to see. I will show you first one example. I'll share the screen. I should do share whiteboard, right? I don't know. Yeah. இப்போ tea இல்ல tea. No, this tea is a sanya. It's a sanya. Sanyana, it is a noun, nomenclature, ஒரு நேம் கொடுக்கிறோம். அப்ப டீங்கிறது எதுக்கு கொடுக்கிறோம்னா அச்சோந்தியாதி டி அப்படிங்கிறது சூத்திரம் 1.1.64. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் மனஸ். Are you all able to see the board? Yes, Mata. Yes, clear. Okay. So, இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்? மகாரா, ஆ, நகாரா, ஆ, சகாரா. கரெக்டா? இப்போ இது வந்து மனஸ். இப்ப என்ன சொல்றதுன்னா அச்சு அந்தே அச்சு. ஓகே, அந்தத்துல இருக்கிற அச்சுக்கு அத ஆதியா வச்சுண்டு அதுக்கு அப்புறமா வர லெட்டரை சேர்த்துண்டு அதுதான் டி. இப்போ இங்க வந்து 2 அச்சு இருக்கு. கரெக்ட்? am I right? Yes, Mata. ஓகே, யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கம்மா. பிகாஸ் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது ஐ வில் நாட் நோ. இப்போ 2 அச்சு இருக்கு. இப்ப என்ன சொல்றான்? அச்சோ அச்சக அந்தியாதி, அந்தத்துல இருக்கிறத ஆதியா வச்சுக்கோங்கிறான். இப்ப அந்தத்துல இருக்கிறது என்னது? இந்த அச்சு, இந்த 2வது அக்காரா மனஸ், அதுல 2வது அக்காரா அத ஆதியா வச்சுக்கோ. அத ஆதியா வச்சுண்டு அதுக்கு அடுத்தது வரைக்கும் வரும். அப்போ இந்த மனஸ்ங்கிற சப்தத்துல டி சஞ்ஞா எதுக்கு வருது அப்படின்னா ஓகே, இந்த அஸ் தான். இந்த அஸ் புரியுறதா? எங்க வருது? அதாவது எப்படின்னா அச்சா மத்தியே யஹ அந்தியஹ சஹ ஆதி யஸ்ய தத் டி சங்யம் ஸ்யாத் அப்படின்னு சொல்றது அதோட விருத்தி. ஓ, ஆப்பிள் பென்சில் பேட்டரி லோவா? why it's not writing அப்படின்னு சொன்னேன். ஓகே, சோ இப்போ வந்து சோ அச்சோந்தியாதி டி. இப்போ மனஸ் அப்படிங்கிற சப்தத்துல அஸ்ங்கிறது டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நிறைய அத மாதிரி நம்ம நிறைய பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சப்போசிங் இப்ப சே ஜாட்டா,
Jakara, Akara, Takara, Akara. What is the T Sanya here? யாராவது ஒருத்தர் ஆகாரம் மட்டும்தானே இருக்கு கடைசியில. What is the அந்தத்துல இருக்கிற ஸ்வராட்சரம் என்னது? அச்சு என்னது? ஆகாரா இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, அதனால ஆகாரம் தானே இருக்கு. அப்போ ஆகாரம் தான் டி. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே மாதா. Everybody, any doubt? Yes, Mata. If you have any doubt, ask me now itself. Okay. So what is that? Anything that starts from the அந்தியத்துல இருக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட அந்தியத்துல இருக்கிறது அதத்தான் எடுத்துக்கணும். அந்த அச்சுக்கு அப்புறமா ஒரு ஹல்லு இருந்ததுன்னா, இப்ப சீதா அப்படிங்கிற சப்தத்துல எது டி? ஆகாரம் தான் டி. ஓகே. இப்போ மனஸ் சப்தம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஹரி சப்தம், அதுல எது டி? இகாராந்த டி. ஹரிம் எது டி? இம் இஸ் டி. சோ இந்த டி சஞ்ஞாங்கிறது என்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுட்டாதான் நம்ம அடுத்தது வந்து சூத்திரமா பண்ண முடியும். சோ என்ன அதுக்கு என்ன அது என்ன விருத்தி சொல்றா? அச்சா அச்சோந்தியாதி டி. டி இஸ் அ சஞ்ஞா. எப்படி அது இருக்கு? அச்சாம் மத்தியே யஹ அந்தஹ. நல்லா பாருங்க, அச்சாம் மத்தியே சீதா அப்படிங்கிற சப்தத்தை எடுத்துட்டோம்னா, சீதால என்ன இருக்கு? சகாரா, ஈகாரா, டகாரா, ஆகாரா. ஓகே, ஆப்பிள் பென்சில் battery is low. I don't know whether it will write. Okay, it's not writing. Sakara, Ikara, no? Ikara, Takara, Akara. So what is the T here? Akara. Okay. If I say what is the T here? Asu, Mata. Ukara. What is the last touch, Nitya madam? Oh, sorry, Mata. Ukara. Okay. Correct? Yes, Mata. So அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். லாஸ்ட் அச்சு சகாரா. Okay. So உக்காரா is the last. அததான் நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ மாம், what is the T? Okay, I hope everybody is able to understand what is T. So T sanya is the அந்தத்துல இருக்கிற அச்சக, அதோட பின்னாடி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல. if nothing is there na, the achaha becomes the ach becomes the T. அதுதான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. So இப்போ இதுல வந்து we have to see a few sutras in this. Just stop sharing. Yeah. இப்போ இதுல வந்து அடுத்த சூத்திரம் வந்து இப்போ T. So இப்போ வந்து
1 minute, I'll share the book. We'll see the next sutram. இப்போ அச்சாம் மத்தியே யஹ அந்த்யஹ சஹ ஆதிஹி யஸ்ய தத் டி சஞ்ஞம் ஸ்யாத். தத் டி சஞ்ஞம்ங்கிறத பிரிக்கிறோம். தத்து டி சஞ்ஞம் ஸ்யாத். இப்ப அடுத்தது ஷகந்த்வாதிஷு பரரூபம் வாச்யம் தச்சடேஹே. ஷகந்து, கர்கந்துஹு, மனிஷா. அப்புறம் ஆக்ருதி கணஹ, கண, கண, அயம். ஓகே, ஆக்ருதி கண அயம். அப்புறம் மார்த்தண்டஹ, மார்த்தண்டஹ. சோ இது எல்லாம் ஷகந்த்வாதிஷு பரரூபம் வாச்சியம் அப்படிங்கிறது வாச்சியம்னு வந்துடுச்சு. இப்ப அச்சோந்தியாதி டி அப்படிங்கிற சூத்திரத்துக்கு ஷகந்த்வாதிஷு பரரூபம் வாச்சியம் அப்படிங்கிறது இட் இஸ் அ வார்த்திகம். வாச்சியம்னு வந்திருக்கு இல்லையா? சோ இட் இஸ் அ வார்த்திகம். அப்ப அந்த வார்த்திகம் என்ன சொல்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். வாட் இட் இஸ் கோயிங் டு சே. டி சங்யா இப்போ பரரூபம். அப்போ அது எப்படி வருது? பரரூபம் வாச்சியம். இப்போ ஷகந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஷகந்து, இப்போ ஷகந்து என்ன சொல்றா? ஷகந்த்வாதிஷு அப்படின்னா அந்த ஷகந்துல இருந்து ஆரம்பிச்சு. ஓகே, ஷகந்த்வாதிஷு. அப்போ ஷகந்த்வாதி கணா, இது கணா இருக்கு. there is a gana. So ஆக்ருதி கணா, that is that. ஷகந்த்வாதி கணா, ஷகந்துல இருந்து ஆரம்பிச்சு ஷகந்து ஆதிஷுங்கிறது தான் ஷகந்த்வாதிஷு. அப்ப ஷகந்தோடு ஆதியிலிருந்து what happens? பரரூபம் தான் ஆதேசமா வரணும். ஓகே, இப்ப எப்படி வரும் அது இப்போ பார்ப்போம். நம்ம we will just see. இப்போ ஷக்க பிளஸ் அந்து. ஓகே, இப்போ ஷகந்து. இப்போ இந்த ஷகந்த்வாதிஷு பரரூபம்னுட்டா. அப்போ இட்ஸ் அ வார்த்திகம். இப்ப ஷகந்த்வாதியில பரரூபம் அப்படின்னா என்ன? ஷக பிளஸ் அந்து. ஓகே, இப்ப அந்துனா என்னன்னா கூப்பக, வெல். ஷகாங்கிற இடத்துல இருக்கிற ஒரு வெல். ஷக்காங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கூப்பக, அதுதான் ஷகந்து. இங்க என்ன வரணும்? நியாயமா என்ன சந்தி வரணும் இங்க? சவர்ண தீர்க்க சந்தி. அகாரா ஆகாரா வரணும். ஷகாந்துன்னு வரணும். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான்? ஷகந்த்வாதிஷு பரரூபம் வாச்சியம்னு சொல்லிட்டான். ஓகே, சோ பரரூபம் தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, சோ இப்போ இது அதுல எதனா வருதுன்னா தச்சடேஹே அப்படிங்கிற. தத்துச்ச டேஹே அப்படின்னா இந்த பிளேஸ் ஆஃப் டி as பூர்வ and அச்சஸ் பரரூபம் happens. ஓகே, இப்போ இந்த ஷக்குல it's not right. இப்போ இந்த ஷக்கல what is the T here? அகாரம். அகாரம். Akara is the T. அப்போ என்ன ஆயிடுதுன்னா
the last akara, okay, and then here what is that? Here also one akara is there. Here akara, here also akara is there. So in the Shakandwadiல கனால இருக்கிறதுகளுக்கு இந்த டி என்ன இருக்கோ அது வந்து வராது, அத நீ சேர்த்துக்காதே. ஓகே, டேய விட்டுரு, டேக் த பரரூபம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ என்ன வரும்? புரியுறதா? இத விட்டுருங்கிறா. தச்சட்டேஹே, டேஹே அதுக்கு முன்னாடி நிறைய சூத்திரம் இருக்கு. லோப்பன், இந்த டேஹே வந்து டி வந்து லோப்பம் ஆயிடுறது அப்படின்னு. அப்ப இதுல எது டி? அகாரா தான் டி. அப்போ நீ பரரூபத்தை எடுத்துக்கோங்கிறா. அப்போ முன்னாடி இருக்கிறதுல டி வந்து லோப்பம் ஆயிடுச்சுன்னா எது டி? இங்க சொன்னேன் அகாரா இஸ் டி. சோ அகாரா பிகம்ஸ் லோப. அப்ப என்ன நமக்கு கிடைக்கிறது? ஷக்கு தான் வருது. கரெக்ட்? ஆமா, ரைட்? புரியுறதா உங்களுக்கு? எஸ் மத்தா, புரியுது. இல்ல இந்த 5 மட்டும்தான் இந்த கணம் இல்லையா? இந்த 5 வார்த்தை சப்தம் மட்டும்தான் இந்த கணம். இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. அது வந்து இட் இஸ் an ஆக்ருதி கணம். ஓகே, தட் அந்த so let us not come to the gana is a very very big topic. ஓகே, இல்ல அதுக்கு இல்ல, இந்த 5 வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த ரூலா இல்ல மத்தங்களா? நம்ம சக்கந்தவாதிஷு அப்படின்னு சொல்லி இருக்கா. சோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப ஷக்கு பிளஸ் அந்து பரரூபம் வாச்சியம், பரரூபம் தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற. அப்போ ஷக்கந்து, அப்போ வாட் இஸ் த ஷக்கந்துன்னு வந்துடுறது. இதே மாதிரிதான் கற்கந்து, ஷக்கந்து மாதிரியே கற்கந்து. அப்போ வாட் இஸ் தட்? கற்கந்து, கர்க்கஸ்ய அந்துஹு. இட் இஸ் ஆல் ஆக்சுவலி ஷக்கானாம் அந்துஹு. இட்ஸ் சமஸ்தபதம். கர்க்கஸ்ய அந்துஹு. ஓகே, இப்போ அடுத்தது வில் கம் டு a very very interesting one here. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு. நம்ம எல்லாருக்கும், நம்ம all of us know this word. Okay, சீமந்த. ஓகே, சீமந்த. அப்போ சீமந்த, so what is it? It's not allowing me to write with my hand. It's writing. Okay, thank God. Was the penala ink. சீமந்த. இப்போ சீமா பிளஸ் அந்த, சீமா பிளஸ் அந்த. ஓகே, அப்போ சீம்னக அந்த. அப்போ இந்த இது டி என்னது? இதுல ஆகாராந்தம் இஸ் டி. So it will become seem anta. So it will be seemanta. Seemantana, what is the meaning? Elder. Huh? The eldest person தானே சீமந்தா சொல்றாரு. ரிச் இல்லையா? அது ஸ்ரீமந்த. இது ரிச் இல்லையா? இது வந்து வகுடு. ஓ வகுடு, கரெக்ட். சாரி வகுடு. அது ஸ்ரீமந்தா. ஓகே, வகுடு. அது நம்மளோட தலையில வகுடுதான் சீமந்த. ஓகே, சோ இது வந்து this also takes the பரரூபம். the t also goes away. t வந்து லோபம் ஆயிட்டு அங்க பரரூபம் எடுத்துக்கும். anybody has any doubt in this? ஷக்கந்து, கற்கந்து, அப்புறமா சீமந்த. ஓகே, அப்புறம் மனிஷா. பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. மனிஷா.
அப்போ மனிஷாங்கிறது என்ன வரும்னா இது மனசக ஈஷா. இப்போ இதுல வந்து என்னது அந்தியத்துல இருக்கிற இது போயிடும். சோ the டி வந்து என்ன வரும்? அஸ் தானே, நம்ம மனஸ் சப்தத்துக்கு பார்த்தோம். So what will remain? Only man will remain and plus Isha. So it will be Manisha. Okay, Manisha. அடுத்தது there is one more thing which whom we all know. Patan Anjali. Patan Anjalihi. Okay. So here what is the T? Patanla edu T? அந்தி An. An is the T. So Pattu plus Anjali. Anjalihi. So Patanjalihi. Okay. To whom everyone salutes. Patan Anjalihi Yasmin. Okay, this is idu Bahuvrihi. Patan Anjalihi Yasmin. To whom everyone salutes. புரியுதா இது? Anybody has any doubt in this? Shakandvadishu Pararupam Vachyam. This is a Vartikam. அதுல என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்? ஷகந்து, கற்கந்து, சீமந்த, மனிஷா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, நோ டவுட் இன் திஸ். அறிவோம் மாதா. சொல்லுங்க. அந்த பகுவிரிஹி சொன்னேன்ல, அது ஒரு வாட்டி சொல்லுங்க மாதா, எழுதிக்கிறேன். பதன் அஞ்சலிஹி யஸ்மின். பதன் அஞ்சலி. இதுல நீங்க இப்ப சொன்ன வார்த்தையெல்லாம் தான் வரும், வேற ஒண்ணும் வராது இல்லையா? தன்யவாதம். இல்ல இப்ப நீங்க ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்தேள் இல்லையா? அது வந்து சக்கந்த்வாதிஷு கணால இருக்கிற வார்த்தைகள். அதான் வேற வார்த்தைகள்லாம் இதுல வராது இல்லையா? வராது, வரல. ஏன்னா அவர் போட்ட வாச்சியம் தானே அது. ஓகே, அதாவது வேற வார்த்தைகள்லாம் என்னன்னா இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது லகு சித்தாந்த கௌமுதியில ஒரு 4 எக்ஸாம்பிள். பட் நம்மளுக்கு தெரியாது சக்கந்துவாதி கணால எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதுன்னு வச்சுக்கோம். ஆமா, அவ்வளவுதான். ஓகே ஓகே. சக்கந்து, கற்கந்து, சீமந்தக, மனிஷா. ஓகே, அப்புறம் பத்தன் அஞ்சலி யஸ்மின், அதுதான். மனசக ஈஷா, அதுவும் சப்தம் ஷஷ்டி தான். மனசக ஈஷா மனிஷா. ஓகே மாதா, இப்போ சீமந்தக அப்புறம் இது எடுத்த இல்லையா, அது ரெண்டுமே நீங்க சொன்ன இல்லையா? இப்போ பதஞ்சலி சீமந்தக புக்குல இல்ல இல்லையா? இது வேற எங்கேயாவது இதனுடைய கண்டினியூஷன்ல இருக்கா எங்கேயாவது இந்த மாதிரி? இதெல்லாம் நான் படிச்சது சார். அப்படியா? கதை கேட்டா தனியா அந்த மாதிரி எங்க எங்க இருக்கோ அது மாதிரி அது படிச்சது இதெல்லாம். சரி சரி சரி. ஏன்னா இந்த சீமந்தங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் சீமந்தோன் நயனம் சொல்றோம் நம்ம. அதனால இந்த இடத்துல இந்த இதால கீறுவா இல்லையா உச்சியில வகுடுல. சரி, இப்ப அது புதுசா நல்ல வேலை, அது வந்து தெரியாம இருந்தது. ரொம்ப தேங்க்யூ. So I don't know, I have studied this. அவ்வளவுதான். So இந்த சூத்திரம் வந்து என்ன சொல்றது? இப்போ we saw one சூத்திரம், we saw two சூத்திரம்ஸ். ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற today we have seen two சூத்திரம்ஸ். ஏங்கி பரரூபம். அப்ப என்ன, அந்த ஏங்கி பரரூபத்துல என்ன சொன்னா?
ஏங்க அக்ஷரத்துக்கு ஹ்ரஸ்வ அகாரம்ல எண்ட் ஆகிற உபசர்க்கம், உபசர்க்கத்துக்கு அப்புறமா பரத்துல வரக்கூடிய தாத்து. That dhatu will not take vriddhi, it will take pararupam. So for that only we said an example, pra plus ejate prejate, upa plus oshati uposhati. Correct? அப்புறம் அச்சோந்தியாதி டி அந்த சூத்திரம் பார்த்தோம். அச்சக அந்திய தஸ்ய ஆதிஹி, அத ஆதியா வச்சுண்டு அதுக்கப்புறமா எந்த ஹல் அக்ஷரம் வந்தாலும் அதையும் சேர்த்துண்டு டி, டி சஞ்ஞா. டி இஸ் அ சஞ்ஞா. டீனா என்ன? டி இஸ் அ சஞ்ஞா. இப்ப அந்த டி சஞ்ஞாலதான் அந்த டி வந்து லோபமாறுது. எங்க லோபமாறுது? சகந்துவாதிஷு பரரூபம் வாச்சியம்னு வார்த்திகம் போட்டிருக்காரு. ஓகே, வார்த்திகம் அது வந்து பாணினி பண்ணினது கிடையாது. காத்தியாயனா அதுல ஒரு வார்த்திகம் போட்டிருக்காரு. So I have told you many times, Panini has written the sutrams and Katyayana or Vartikakara, or he has done the he has written the Vartikams. He has either added or deleted material so that everybody can understand. Adikaprama yaru Patanjali has written a Mahabhashyam. Okay, but sir solvar etat अस्माकं न पृच्छतु, पाणिना लेखितं பதஞ்சலினா பாஷ்யம் கிருத்தம் அப்படின்னு சொல்லுவார். சோ பாஷ்யத்துல எழுதி இருக்கு மகாபாஷ்யே லிக்கிதம் அத்தஹ அஹம் வதாமி அப்படின்னு சொல்லுவார். There are no, you cannot cross question because it's all written by Panini, and whatever addition or deletion is done by Vartikakara or Katyayana or Vararuchi. He's got two names, Vararuchi and Katyayana. And the Mahabhashyam is written by Patanjali. So in the Patanjali or Mahabhashyata, there is a saying that Mahabhashyam va Pataniyam, another Maharajyam va Shasaniyam. Mahabharatam va Pataniyam liyo. இல்ல மகாபாஷ்யம் தான். மகாபாரதம் anybody can read. அதுல என்ன இருக்கு? வெறும் பருவங்கள் தானே இருக்கு. இது வந்து அன்னிகான்னு வரும். Okay. எனக்கு அப்படி ஒரு நாமம் அதனால கேட்டேன். It's not the time, right? Yeah. No. It's not like that. It is Mahabhashyam va Pataniyam, Maharajyam va Palaniyam or Shasaniyam. இப்படி ஒரு பெரிய ராஜ்யத்தை வந்து ஒரு ராஜாவால சாசனம் பண்ண முடியுமோ பண்ண சாசனியம், அந்த அளவுக்கு கஷ்டமா மகாபாஷ்யம் வா பட்டனியம் படிக்கிறதுக்கே. பிகாஸ் ஈச் ஒன் வில் பி, நீங்க மகாபாஷ்யத்தோட சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துனா அன்ஹிகா அப்படின்னு தான் வரும். நம்மளுக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்றோம், ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொல்றது அன்ஹிகா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அன்ஹிகாக்குள்ள நம்ம போனோம்னா ஒரு சூத்திரம், ஜஸ்ட் ஒரு அச்சோந்தியாதிட்டிக்கே we are taking so much time. அந்த அச்சோந்தியாதிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணறதுக்கு Mahabhashyakara would have given at least 50 pages. Okay, so that is why it is said that Mahabhashyam padikkiradhu is very difficult. Okay, yeah, so we just stop the recording here.